மீது வெண்மேகமும் கார்மேகமும் சூழ முகிலினங்கள் முற்றுகையிட்டு மழை பொழிய தண்ணீர் தரைப்பாலம் தெரியாமல் கரை புரண்டோடிய காலம் காணாமல் போய்விட்டது இன்றைக்கு. மனிதன் உயிர் வாழ மற்ற கிரகங்களில் தண்ணீரும் உயிர்காற்றும் இருக்கிறதா என்று உலக நாடுகள் கோடிகளை கொட்டி ஆராய்ந்து கொண்டிருக்கின்றன. இவையெல்லாம் எதற்காக? ஏனென்றால் நீரின்றி அமையாது இவ்வுலகம், நிலமின்றி நிற்காது உயிர்கள் என்று. காற்றும் தண்ணீரும் இல்லை என்றால் உலகில் எந்த ஜீவராசிகளும் உயிர் வாழ முடியாது என்பதை மறந்த நாம் காக்க வேண்டிய வளங்களை எல்லாம் போக்கியதால் பல அழிவுகளின் தாக்கத்திற்கு அடித்தளமும் அமைத்து விட்டோம். இதனால் கடந்த சில ஆண்டுகளாக மழை வரத்து பொய்த்து போனது. வறட்சியும் தாண்டவம் ஆடி நிலத்தடி நீர்மட்டமும் வெகுவாக குறைந்து போனது. சுட்டெரிக்கும் வெப்பத்தால் ஏறக்குறைய எல்லா ஊர்களிலும் வெப்பநிலை 100 டிகிரியை தாண்டி தண்ணீர் பஞ்சம் தலைவிரித்தாடுகிறது. மனிதர்களுக்கே இந்நிலைமை என்றால் காட்டில் வாழும் விலங்குகளின் கதி என்னவாகும்? கானகங்களும் காய்ந்து போனதால் தவியாய் தவிக்கும் வன விலங்குகள் தாகம் தணிக்க தண்ணீர் கேட்டு அதிகாரிகளிடம் மனு கொடுக்கத்தான் முடியுமா? இல்லை, போராட்டங்களைத்தான் நடத்த முடியுமா? மாறாக வனங்களை ஒட்டியுள்ள குடியிருப்பு பகுதிகளுக்குள் ஊடுருவி அழிவுகளை ஏற்படுத்தி வருகின்றன. சில சாதுவான மான் போன்ற விலங்குகள் ஆபத்துகளில் சிக்கி உயிரிழக்கும் அவலங்களும் நடந்தேறி வருகின்றது. இப்படி பசியை போக்கவும் தாகத்தை தணிக்கவும் படையெடுக்கும் யானை கூட்டம் விவசாய பயிர்களை நாசம் செய்து விடுகிறது. புலி, சிறுத்தைகள் மனிதர்களை அடித்துக் கொல்வதும் தற்போது அதிகரித்து வருகின்றது. அது மட்டுமல்லாமல் சாதுவான மான்கள் தண்ணீரை தேடி ஊருக்குள் வரும்போது வெறிநாய்களிடம் சிக்கி இறப்பதும், சாலைகளை கடக்கும் போது வாகனங்களில் அடிபட்டு உயிரிழக்கும் அவலங்களும் அரங்கேறி வருகின்றது. கடந்த சில நாட்களுக்கு முன்பு சிவகாசியில் தண்ணீர் தேடி வந்த புள்ளிமான் வெறிநாய்களிடம் இருந்து தப்பி ஓடிய போது கிணற்றுக்குள் விழுந்து தவியாய் தவித்தது. பின்னர் தீயணைப்புத்துறை மற்றும் அப்பகுதி மக்களால் மீட்டெடுத்து கானகத்தில் விடப்பட்டது. இப்படி பரிதவிப்பிற்கும் பயங்கரத்திற்கும் முக்கிய காரணமாக அமைவது ஆக்கிரமிப்புடன் கூடிய வறட்சிதான் என்கின்றனர் சமூக ஆர்வலர்கள். இது போன்ற பயங்கரத்திற்கும் பரிதவிப்பிற்கும் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றால் மழை பொழிய வேண்டும் என்று பல்வேறு இடங்களில் வருண பகவானை வேண்டி சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டன. அதனைத் தொடர்ந்து வருண பகவான் கருணை காட்ட வந்துவிட்டானோ என்னவோ, காற்றின் இசையில் மேக பெண்ணவள் நடனமாட அந்த நாட்டிய அரங்கத்தில் நீர்த்தோழியும் கைகோர்க்க அந்த அற்புத நாட்டியத்தை கண்டுகளிக்க வருணதேவனும் வந்துவிட்டான். அவன் வரவால் நாணிக் குளிர்ந்து மனம் மகிழ்ந்தாளோ மண்மகள் பல இடங்களில் மழையை பொழிந்து மக்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளாள். இயற்கையின் ஆட்சி அசைக்க முடியாத சாட்சி என்பதை கவனத்தில் கொண்டு கிடைக்கும் தண்ணீரை சேமிக்கும் முயற்சிகளில் இறங்கினால் மட்டுமே இதுபோன்ற வறட்சி தாண்டவத்திற்கும் அழிவுகளுக்கும் முற்றுப்புள்ளி வைக்க முடியும் என்பதை கவனத்தில் கொண்டு செயல்படுவோம். லோட்டஸ் செய்திகளுக்காக செய்தியாளர் குழுவுடன் ஜெயராஜ் மற்றும் நாகேஸ்வரி சவுந்தரராஜன்.